இப்போ இருக்க கலரை விட பல மடங்கு கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த பேக்கை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்க இந்தமாதிரி காய் துருவுற டேட்டில் துருவி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது கூட பால் சேர்த்து நல்லா வந்து அடுப்பை வச்சு காய்ச்சிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து பால்லேயே வெந்து வரணும். அந்த நல்லா வந்து பால் சுண்டி வர அளவுக்கு நல்லா வேக வச்சதுக்கப்புறமா இதை வந்து இது கூட வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே நல்லா கெட்டியாகி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இது கூட தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுடலாங்க. இதை வந்து டெய்லியுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி நைட்டு யூஸ் பண்ணிட்டே வரும்போது செம்ம கலர் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குங்க. நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.